உங்களுக்கு ஒரு 3 hours டைம் இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து தேட்டரில் உட்காரலாம். ப்ரோ படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ராமச்சந்திரன் கண்ணன் தான் டேரக்டர். அவரோட டெபியூ படம் மாதிரியே இல்லை. உங்களுக்கு ஒரு 3 hours டைம் இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து தேட்டரில் உட்காரலாம். படம் சூப்பராக போகும். ராம்காம் தான், தெரிஞ்ச ஸ்டோரி தான், ஆனால் ஒரு மாதிரி புது விதமான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக எனக்கு பிடிச்சது இன்டர்வல் பிளாக் தான். எப்படி நான் ட்ரெய்லர் பார்த்து குழம்பி வந்தனோ, இன்டர்வல் வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்க. காஸ்டிங் வைஸ் எல்லாமே சூப்பர் தான். சேத்தன் சார்லேருந்து மாக்காப்பா எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ரியோட மற்ற படம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆக்டிங்காக தெரிஞ்சுது எனக்கு. அண்ட் அவங்க தங்கச்சி கேரக்டர், இப்போ ஹீரோயின் கூட புதுசு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு சூப்பரான கண்டென்ட்டான மூவியாக தான். ஸோ உங்களுக்கு பர்சனலாக படம் பிடிச்சிச்சா, எங்கேயா போர் அடிச்சிச்சா ப்ரோ? போர் இல்லை, ராம்காம்னாலே கொஞ்சம் லேக் இருக்கும் தான், பட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 3 hours ஜாலியாக போகும். எனக்கு எந்த இதுவும் தெரியல. படம் தேட்டரில் பக்கத்துக்கு ஒருத்தா தாராளமாக வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி கூட பார்ப்பேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. உண்மையாக ஜாலியாக போகும். ஸோ ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னா இந்த அடிதடி சண்டை கெட்ட வார்த்தை இது எதுவுமே இல்லை. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் பார்க்கலாம். அண்ட் இதில் அங்கங்கே நிறைய மெசேஜும் இருக்குது, டேட்ஸ் அண்ட் மெசேஜும் இருக்குது. அண்ட் ஒரு லவ்னா ஃபேமிலி தூக்கி போட்டணும் அப்படின்னு இல்லாமல் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும், ஜாலியாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டும் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு பையன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது எல்லாருமே அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ.